பொதுவாகவே மக்கள்கிட்ட மாவுச்சத்து எதுலங்க கம்மியாக இருக்குன்னா இனிப்பு கம்மியான உணவுகளில் தான் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குங்க. ஸோ சமீபத்தில் சர்க்கரை நோய் நிபுணர்களுக்கான ஒரு மாநாட்டில் உணவு பற்றி அதுக்கும் சர்க்கரை நோய்க்கும் இருக்கிற சம்மந்தம் பற்றி உரையாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் ஒரு 400க்கும் மேற்பட்ட சர்க்கரை நோய் நிபுணர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ஒரு கேட்ட கேள்வி உங்ககிட்ட நானும் கேட்குறேன். ஒரு 4 பொருள் கொடுத்து இதில் எதில் மாவுச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டேங்க. பச்சைப்பயிறு, ஓட்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் நல்ல மாம்பழம், பழுத்த மாம்பழம் அப்படின்னு சொன்னேன். ஒரு 100 கிராமில் எது கம்மின்னா எல்லாரும் வெவ்வேறு பதில் சொன்னாங்க. ஆனால் பதில் என்ன தெரியுங்களா? மாம்பழம் தாங்க ஆன்சரு. ஸோ மாம்பழம் இனிப்புங்கிறதுனால நிறைய பேர் அதில் அதிக மாவுச்சத்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை கிடையாது. அப்போ அது உண்மை இல்லையா? 100 கிராம் கணக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமைக்காத உணவுகளில் இருக்கிறதுலையே எல்லா வகையான தானியங்கள் தான் 65லேருந்து 75 கிராம் வரைக்கும் மாவுச்சத்து இருக்கும். சிறுதானியங்கள் அதெல்லாம் அடுத்த கேட்டகரி, ஒரு 55லேருந்து 65 கிராம் வரைக்கும் மாவுச்சத்து இருக்கும். பயிர் வகைகள், அதாவது சுண்டல், பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, இதெல்லாம் அதுக்கு அடுத்த கேட்டகரி, எல்லாமே ஒரு 45லேருந்து 55 கிராம் அளவுக்கு மாவுச்சத்து 100 கிராமில் இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பழங்கள் இருக்கிறதுலே அதிக இனிப்பான பழங்களே மேக்ஸிமம் ஒரு 15லேருந்து 20, மேக்ஸிமம் 25 கிராமுக்கு மேலே எதுலையுமே மாவுச்சத்து கிடையாது. ஸோ அதனால தான் ஈவன் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சில சமயம் நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்றத விட பழங்கள் சாப்பிடும்போது சர்க்கரை அளவுகள் அதிகமாக ஏறாது. ஆனால் இதுக்காக எவ்வளோ வேணாலும் பழங்கள் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. மிதமான அளவில் எடுத்துக்கிறதுல பெரிய தவறு இல்லை, அன்லஸ் நீங்கள் பேலியோ லோ கார்ப் மாதிரி உணவு முறையில் இல்லாட்டி. சரிங்களா? இட்லி தோசைக்கு பழங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுவே அதிக அளவில் பழங்கள் எடுத்துக்கிட்டா அதில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸுங்கிற இயற்கையான சர்க்கரை வேற வகையில் உங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை அதிகமும் பண்ணலாம். இதையும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உங்களுக்கு இனிப்புனாவே மாவுச்சத்து அதிகம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இனிப்பே இல்லாத தானியங்கள்ல தான் இருக்கிறதுலே மாவுச்சத்து அதிகமா இருக்கு. அதுல சிறுதானியங்களும் இந்த பாரம்பரிய அரிசி வகைகளும் விதிவிலக்கு இல்லை. அதுலயும் ஒரு அரிசிக்கு நிகரான, ராகிக்கு நிகரான, கோதுமைக்கு நிகரான மாவுச்சத்து தான் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இதை தான் நான் மருத்துவர்கிட்டையும் நான் தெரியப்படுத்தி இருந்தேன். எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோட அதை நோட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் கட்டாயம் நோட் பண்ணிக்கங்க.